நம்ம சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் முதல் தமிழ் புக்ல இருந்து கத்துண்ட ஒரு பாட்டை வந்து நம்ம இப்ப பாட போறோம். பாட்சா மைக் கொடு. பாட்சா மாஸ்டர், நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 9th போறோம் மாஸ்டர். அது தெரியுமா? ஓடி விளையாடு பாப்பா தெரியுமா? என்னடா இது கேள்வி அது இதுன்றா மாஸ்டர் ஜெயிலர் படத்துல டைலாக் தான் மாஸ்டர் கேட்டிருக்கேன். நான் டைலாக் வரமே மாஸ்டர். என்ன டைலாக்? பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? அந்த டைலாக் அதுலதான் மாஸ்டர் நான் கேட்டிருக்கேன். எப்படி? ஓ, அதுலதான் கேட்டிருக்கேன். நீ படிக்கவே இல்லையா? அது மறந்துருச்சு மாஸ்டர். அப்படி சொல்றா சுரேஷ், உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, நீ ஸ்கூல்ல போய் படிக்கவே இல்லை போல இருக்கு, ஜெயிலர் படம் பார்த்து தான் வந்து இந்த ஓடி விளையாடு பாப்பான்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட போல அப்படின்னு சொல்லி நினைச்சேன். சரி, அந்த மாதிரி கேட்டால் என்ன எத்தனை லைன் தெரியும் உனக்கு? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்து இருக்கால் ஆகாது பாப்பா, ம், ஒரு குழந்தையை வையாத பாப்பா. ஸ்ட்ரைட்டா ஐயாத பாப்பா தெரியல. இப்ப கத்துக்கலாமா? சொல்றியா? ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. சொல்லுங்க சேர்ந்து. ஓடி விளையாடு பாப்பா. அசிங்கப்படுத்துற என்ன சனானமணி சொல்லுவேன். அந்த மாதிரி ஆயிரம் தான் நான் முறைச்சு பாக்குறேன். ஒரே யூனிஃபார்மா இருக்கணும். அதுக்காக நீ உடனே சொல்லிருக்க கருப்பு கலர் தானே சார் போட்டுருக்கோன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஒரே யூனிஃபார்ம்யா, முகத்தூர் அப்படி கொட்டாய் இவருக்கு இதான் வேலை. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, காலை எழுந்தவுடன் படிப்பு, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. என்னடா புரியுது? இதுதான் மிஸ். சின்ன வயசுல என்னென்னலாம் சின்ன பசங்க பண்ணணுமோ அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. பெரிய ஆளானாலும் இதுதான் கான்செப்ட். எவ்வளவு அருமையான ஒரு பாட்டு தெரியுமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடியெல்லாம் விளையாட முடியாது. ஒன்று டிவி பார்ப்பேன், கேம் விளையாடுவேன். ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, சோஃபா விட்டு எழுந்திருக்க மாட்டேன், பெட்டை விட்டு எழுந்திருக்க மாட்டேன். பக்கத்தில் நாய்க்குட்டி, 2 ரிமோட்டு, அதெல்லாம் அப்போ. இப்போ அதுவும் கிடையாது. ஏன்னா போன் 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 அப்படின்னு என்ன அர்த்தம்? பேக் போன். பைத்தியக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. பேக் போனா நோ சிரிக்கிறானி நீங்க போன் அப்படி சொல்லிருக்கணும். நீங்க போன் போன் என்றால் என்ன அப்படின்னா மீனிங்னா, ஃபோனை பார்க்கறதுனால உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாம் உறிஞ்சி எடுத்து ஸ்கின் அப்படியே வந்து இன் டெப்த் ஆகி போனோட ஒட்டி வெளியில வந்து ஒரு போன்ஸ் எல்லாமே வெளியில தெரியும் இல்லையா? அதுதான் அந்த போனுக்குள்ள இருக்கு. ஏன் விதி அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவே லைட்டா டிலே ஆகுது. கதை கேக்குறவே அவர் கேட்கவே இல்ல. எங்க சொல்லு பார்க்கலாம். சொல்லு. சிரிச்சு ஹார்ட் வந்துரும் போல. இல்ல நீ சொல்லு, கண்டென்ட் சொல்லு. போனை பார்க்கறனால அந்த போனோட உள்ள ஹீட் வந்து கை வழியா ஏறி மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கை வழி போன் கிட்ட கை வலி ஏறி தலைக்கு போன் வலி ஏறி கிளி படத்துல விஜய்க்கு நரம்பு இழுத்துக்க மாத்தீங்களா? அப்படி ஹீட் ஏறி தலையில வந்து ஹீட் அடிச்சு அதுல குக்கரை வச்சு சாப்பாடு செய்யலாம். போன் பார்க்கறனால நீ சொல்ல வேணாம், பாட்டுக்குள்ள போயிடலாம். சரி, அதுதான் போன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. என் பக்கத்துல யாருமே வரக்கூடாது. அம்மா வந்து என்ன பண்ற? ஒன்றும் இல்லைம்மா நீ போ அப்படின்னு சொல்லுவான் ஃபர்ஸ்ட். அப்பயும் கேட்கலன்னு வச்சுக்க, இங்க என்ன அடி பார்க்குறப்பாமா வரக்கூடாது. அக்கா தங்கச்சி வரக்கூடாது, அப்பா வரக்கூடாது. பாட்டு என்ன சொல்லுது? கூடி விளையாடு பாப்பா. ஆனா நான் என்ன செய்வேன்? பணியா இருப்பேன். ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஏன் பக்கத்துலயே யாருமே இல்லையே, நான் ஏன் போய் யாரையும் வையணும்? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆமா, கரெக்ட் மீனிங். அதாவது இது பாரதியார் காலத்துல எழுதின பாட்டு. இன்னைக்கு பொருந்தாததுனால நம்ம பிள்ளைங்க படிப்பான், ஆமா, மைண்ட்ல வச்சுக்கிற மாட்டான்.
ஏன்னா தேவையில்லை, ஓடி விளையாட போறது இல்லை. ஆமாம். ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படியே அவர் சொல்லுவாரு. கேட்கணுமா? பெட்ல இருந்து நான் இப்படி எழுந்திருப்பேன். வாய்ப்பே இல்லை. ஓயா அம்மா டீ. ஓகே. அம்மா நூடுல்ஸ். அம்மா லஞ்ச் என்ன? லாடு பரம்பரை மாதிரி அம்மா அவங்கள போட்டு திட்டுறது. தண்ணி கொண்டு வர சொன்னல, சாப்பா அப்படியே உட்காந்து நிற்கிற மிரட்டுறது. அப்பா அம்மாவை மிரட்டுறது. இவன் படுத்துட்டு என்ன பண்ணுவான், மொபைல் நோண்டுறது, லேப்டாப் நோண்டுறது. கணினி கிடைச்சதுல அவர் இதை படிச்சிருப்பாரு, செஞ்சிருப்பாரு. இதே தான் வேலை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் மிரட்டுவான் பேரண்ட்ஸை. கூடி விளையாடுறதுக்கு ஏன்னா இப்போ எல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. அங்கே ஒரு விஷயம் இருக்குடா. ஒரு பழமொழி ஒன்று இருந்தது, நாம் இருவர். அடுத்து அதவே மாத்துறான், நாம் இருவர் நமக்கு ஒருவர். அப்புறம் மாத்துறான், நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஓ, இது ஒரு ட்ராக் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போகிறோம், பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற சமாச்சாரத்தை நம்ம வந்து பேசலாம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. ஓடி விளையாடுறதுனால 2 விஷயம் இருக்கியா, அப்படியே இந்த உலகத்தையே மறந்துடுவான். உலகத்தை மறந்துட்டு நல்லது கெட்டது, அவன் அப்படி பேசினா இவன் இப்படி பேசினா, இதை செஞ்சான் அதை செஞ்சான், எல்லாத்தையுமே மறந்துட்டு ஃபுல் எனர்ஜியோட உலகமே இதுதானான்னு சொல்லிட்டு அழகாக விளையாடுங்க குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடுது. இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ராப்ளங்களும் பிரெயின்ல இருந்து வெளியில் அப்படியே போயிடுது. நம்பர் 2, விளையாடுறதன் மூலமாக இப்பெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஜாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும், அப்புறம் ஜங்குன்னு போகணும், அப்புறம் மண்டே நல்லா சாப்பிடணும். உங்களுக்கு சாப்பிட்றது எப்படின்னு தெரியுமா, காலையில் 10 பருக்க தான் சாப்பிடணும், மதியம் உருளைக்கிழங்குல பாதி தான் சாப்பிடணும், நைட்டு என்ன பண்ணணும் சாப்பிடணும். கேட்டா டயட்டு. ஏய் சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுக்குறானியா, ஆப்பிள புளிஞ்சு குடிங்க. மதுர வீரன் தானே. இன்னொரு பக்கம் அப்படி சேனலை ஓப்பன் பண்ணா, பாத்ரூம் ஒரு நாளைக்கு இப்படி தான் போகணும், பாத்ரூம் போகிறத சொல்லி கொடுக்குறான். தலையை குளிக்கக்கூடாது, தலையை குளிச்சா கோல்டு வந்துடும் அப்படின்னு ஒரு பக்கம் கிளப்பிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோப்பு போட்டால் நறுமணமிக்க ஷாம்புகளை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் கூந்தலில் பல 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 பலவென்று பின்னம் அப்படின்றான். இந்த சோப்பை இங்கே யூஸ் பண்ணா அப்படி இந்த ஸ்கின் வந்து நிலா மாதிரி வெளிச்சம் அடிக்குதியா அப்படின்றான் அந்த பக்கம். இந்த பக்கம் வந்து பார்த்தா சோப்பு யூஸ் பண்ணாதீங்க, வறண்ட சருமமாயி அப்படி கிளவி மாதிரி ஆயிரும் அப்படின்றான். இப்போ நான் எதை செய்யக்கூடாது. ஊர் பக்கம் சொன்னா சாப்பாடை நைட்டு ஊற வச்சு காலையில பழுது இல்ல பழையது ஐஸ் பிரியாணி. நானாச்சும் எங்க ஊர்ல எல்லாம் இவன் டீசென்ட் என்ன சொன்ன தெரியுமா, சொல்லுப்பா. ஏன்டா தயங்குற, தைரியமா சொல்றான். பழுது ஏண்டா ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டா எங்க ஊர்ல எல்லாம் பழுது சாப்பிடுறோம். சாப்பிட்டியா? நம்ம ஹிந்தி கத்துக்கணுமோ? நான் ஒரு அக்காட்ட கேட்டேன், என்ன காலை சாப்பிட்டேன், பழுதுதான் சாப்பிட்டேன். அப்படிதான் சார் சொல்லுவாங்க எல்லாருமே. இப்ப அது என்ன மீனிங் சொல்றேன், பழுதுண்டா என்னன்னு தெரியுமா, தண்ணி சோறு. அந்த செருப்பை மூலம் அடிச்சு தோர்த்தலாம். ரிப்பேர் ஆனதுதான் பழுதுன்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம் ஆனதுக்கு பேர் தான் தமிழ்ல, தூய தமிழ்ல பழுது அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். பழையது என்பதுதான் ஓல்டு. அந்த பழையதுன்றத மருவி பழுது. ஒரு பக்கம் என்ன சொல்றா, பழைய சோறை நைட்டு வச்சு காலையில வந்து அப்படியே அந்த தண்ணி எடுத்து குடிங்க, பழைய சாதம் சாப்பிடுங்க. அமெரிக்காவிலாம் வந்து நேரம் அமெரிக்காவுக்கு போயிடுறது. அமெரிக்காவில வந்து 1000 ரூபா 100 ரூபான்னு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இந்த பக்கம் பழையதை சாப்பிடு, ஏய் கோல்ட் ஆயிரப்போது, சுகர் வந்துருமா, அது இல்லாம அப்படின்றான். சுகரா? திருப்பி இந்த பக்கம் பழைய சோறை சாப்பிடுன்றான். இந்த பக்கம் திடீர்னு வந்ததும் தோசை, அஞ்சு போய் வடை, பூரி வடை. தெளிவாக சொல்லிடணும், ஏன்னா அந்நிய பாஷையில் பண்ண புரியாது. பூரி வடைன்றான். இன்னொரு குரூப் இப்படி வர்றான், பழைய குரூப் பூரி வடை குரூப், பீஸா பர்கர் வடை இப்படி. இப்போ இவன் இது நல்லதுன்றான், இவன் வந்து பீஸா பர்கர் அப்படி நூல் மாதிரி இழுத்துட்டு போறான் பக்கத்து ஊர் வரைக்கும் டேஸ்ட். இவன் இந்த பக்கம் தோசை இட்லிக்கார ஒரு குரூப் இருக்கான் பாரு, அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இட்லி போட்டனே தூக்கி அடிச்சு பானியா, என்னம்மா இது சூட இல்ல, ஏய் குடல் வெந்துருண்டா, சூட சாப்பிட கூட, சூட அப்படியே ஆவி பறக்கணும், ஆவி பறக்க அள்ளி உள்ள போறான். அப்ப குடல் எவ்வளவு நாள் தாங்கும்? இந்த குரூப் இப்படி, இதைத்தான் நீங்க சாப்பிடணும்னு இவன் சொல்றான், இதைத்தான் சாப்பிடணும்னு இவன் சொல்றான், இதைத்தான் சாப்பிடணும் இப்படி. இப்ப நான் எதை சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உட்கார்றது, ஏய் இப்படி எல்லாம் உட்காராத, கீழே உட்கார்ந்தா தான் நல்லதுன்னு அவன் சொல்றான். அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க. சேரில் உட்காருங்கள், இந்த பிராண்ட் சோபா எப்படி இருக்கும், நீங்க உட்கார்ந்ததே தெரியாது, அப்புறம் எதுக்கு உட்கார்றதுல
குண்டு மறந்து போயிடும். மாஸ்டர் இது கூட பரவாயில்ல மாஸ்டர். ஒரு சேனல்ல பார்த்தா ஒரு வீடியோ வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கேப் விட்ட பேர் தண்ணி குடிக்கணும். இன்னொரு சேனல்ல இன்னொரு வீடியோல என்ன சொல்றான்னா, நீங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி. ஏன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சா என்ன உனக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்ப தண்ணி குடிக்கணும்லாம் சொல்றாங்க மாஸ்டர். அப்போ என்ன ஆகி போச்சு, எப்படி ஒரு குழந்தை பிறந்தா அதுவே வளர்ந்து அதுவே நடந்து அதுவே போய் அதுவே சாப்பிட்டு அதுவே டேஸ்ட் பார்த்து அதுவே வளர்ந்து எல்லாமே தெரியும். இது இயற்கையோட படைப்பு. இன்னைக்கு மனித இனத்துக்கு மட்டும் எப்படி வாழணும்னு தெரியல, எதை செய்யணும்னு தெரியல, எதை செய்யக்கூடாதுன்றது தெரியல. அதனால ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. இன்னொரு டவுட் சார், யானை குட்டி போடுது, ஆடு குட்டி போடுது, பூனை நாய் எல்லாம் குட்டி போடுது, டக்கு நடந்தது குட்டி. மனித குட்டி போட்டால் மட்டும் ஏன் நடக்க 1 வருஷம் ஆகுது? என்ன விஷயம்னா, விலங்குகள் வந்து காட்டில் வாழுது, அதுக்கு எல்லாருமே போராட தெரியும். இவன் செவத்தை கட்டிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான், இவனுக்கு எந்த போராட்டமும் தெரியாது. அதனால ஏதாவது சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு புரியும். அதனால அவனுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. சொல்லி கொடுத்து புரியுதா? இதுக்கு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன். ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்க, இந்தியாவில் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு வச்சுக்க, ஐயோ 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 போய் துடிப்பான். ஆனால் அதே குழந்தைய வந்து ஃபாரின்ல தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு ட்ரெயின் பண்ணுவான். 5 வயசுல நீச்சல் அடிக்க விடுவாங்க. எதிர்காலத்தை எதிர்கொள்வதை சொல்லிக் கொடுக்கக்கூடியது மேலை நாடுகள். எதிர்காலத்தை குழந்தைகள் திட்டமிட்டால் கூட அதை தடுத்து நிறுத்தி அதுங்களை அப்படியே பின்வாங்க வைப்பது இந்தியர்கள். ஒரு சில பேர், எல்லாரையும் நான் சொல்லல, சரியா? இதனால எதுவும் தெரியாது, அதனால தடுமாற்றங்கள் வருது. அதுக்கு தான் இவர் என்ன சொல்றாரு, நம்ம பாரதியார், ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. அப்படி ஜாலியாக விளையாடும் போது அப்படியே ப்ரீத்திங் சல்லு சல்லு சல்லுன்னு, வாக்கிங் அதுலேயே கிடச்சிருது, ரன்னிங் அதுலேயே கிடச்சிருது, சந்தோஷம் மகிழ்ச்சி கிடச்சிருது, வியர்வை அதுலேயே கிடச்சிருது, சுத்தமான ஸ்கின் கிடச்சிருது, சுத்தமான நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்குது, நல்ல ஒழுக்கம் கிடைக்குது, நல்ல வாழ்க்கை கிடைக்குது. எதில்? ஓடி விளையாடுறதன் மூலமா. இது யாருக்குமே தெரியாது. இதை பற்றி பிரிப்பான். எப்படி பிரிக்காம பாருங்களேன், வாக்கிங் தனியாக போவான், ஜாக்கிங்னு சொல்லிட்டு தனியாக ஓடுவான், வேர்க்கிறதுக்குன்னு சொல்லி ஆவி பிடிப்பான். புரிஞ்சிருச்சா? அப்புறம் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிடுவான். இதை தனித்தனியாக பிரிக்கிறத தான் பாரதியார் என்ன சொல்கிறார், ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்காதீங்க பாப்பா அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறார். ஆனால் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க, அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க, ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. மிஸ், இங்கிலீஷ் மிஸ், இந்த பீரியட் எனக்கு வேணும். எந்த பீரியடுப்பா? பிடி பீரியட் போனாலே மிஸ்ஸுங்க வந்துடுவாங்க மாஸ்டர். எக்ஸாம் வருது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடி மிஸ் இந்த பீரியட் நான் எடுத்துக்கிறேட்டா? மேக்ஸ் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, அதை முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு. சயின்ஸு பிடி மிஸ் இந்த பீரியட் எனக்கு வேணும். எதுக்குப்பா? சயின்ஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஏய் இங்கிலீஷ் எஸ்ஏ படிச்சியாடா? படிக்கல. பிடி மிஸ் நாளைக்கு எனக்கு இந்த பீரியட் வேணும். எதுக்கு? எஸ்ஏவெல்லாம் கவர் பண்ணாமல் இருக்கான், அதனால இந்த பிடி பீரியடை நான் எடுத்துக்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. எல்லா பீரியட்லையும் நீ டெஸ்க்லயே உட்காந்துருந்தா எப்படி ஓடி ஆடி விளையாட முடியும்? அப்போ சொல்லி கொடுத்துறான். பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கும். குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ள, குழந்தைனால அப்படி தான் வீட்டுக்குள்ளே ஓடி ஆடி விளையாடு, எல்லாம் குதிக்க எல்லாமே பண்ணும். ஆனால் ஏய் குதிக்காதண்டுவான், ஏய் நடக்காதண்டுவான், ஏய் ஸ்பீடாக ஓடாதண்டுவான். அப்போ என்ன பண்ணுறது? ஆனால் அந்த இடத்துல பாரதியார் என்ன சொல்கிறார், படிக்கிறதோட மட்டும்தான் படிப்பு, எந்த விதத்துலையும் நம்மளோட வாழ்க்கைக்கு ஹெல்ப் ஆகலைன்றது இதிலிருந்தே தெரிகிறதா? கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா மீன்ஸ் அந்த காலத்தில், இப்போ நான் சொல்லலை, முன்னாடியெல்லாம் வந்து ஒரு கபடி விளையாடணும், இல்லை வந்து ஒரு கண்ணாமூச்சி விளையாடணும், இல்லை வந்து ஒரு வேறு எந்த கேம்ஸ் விளையாட்டுன்னு உள்ளே போனாலே ஒரு 5 to 10 பேர் சேர்ந்தா தான் வந்து அது ஒரு விளையாட்டு. அப்போ வரும்போது கண்டிப்பாக இப்போ வந்து குமரன் இருக்கான்னா 2 பேர் விளையாடும் போது அப்படி குமரன் லைட்டாக பின் பண்ண போகிறான்னு வச்சுக்க, மகாலிங்கத்துக்கு ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம தான் ஜெயிக்கலை, குமரனாவது ஜெயிக்கிறானே அப்படின்ற சந்தோஷப்படுவாப்புல. ஏன்னா அந்த மாதிரியான பொதுநலம் உடையவர்கள் தான் வந்து இந்தியர்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குமரன் வந்து மகாலிங்கத்தை விட ஒரு 20,000-30,000 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுங்க, மகாலிங்கம் ரொம்ப பெருந்தன்மையாக இருப்பாப்புல. பரவாயில்ல, நான் தான் சம்பாதிக்க முடியல, இவனாவது சம்பாதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாப்புல. இப்போ மகாலிங்கம் வந்து ஒரு சின்ன ஒரு கூரை வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காப்புன்னு வச்சுக்க, நீ வந்து பெரிய அடுக்குப்படி கட்டிட்டு இருக்க, பரவாயில்ல நம்ம தான் சின்ன வீடு வச்சுருக்கோம், அந்த ராகவேந்திராவது பெரிய வீடு கட்டுறான்னு சொல்லிட்டு இந்த கூரை வீட்டை கூட விற்று உனக்கு வந்து காசு கொடுப்பாப்புல மாடி வீட்டு கட்டுறதுக்கு. நான் எப்போ சொன்னேன்?
அந்த மாதிரியான பெருந்தன்மையான ஆளுங்கள் தான் இந்தியர்கள். அப்படி இருக்கிறபோது கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாத பாப்பான்னு சொல்லியவே தர தேவையில்லை. யாரு? பாரதியார். ஆனா தப்பா சொல்லி வச்சிருக்காரு. ஏன்னா அந்த மக்கள்லாம் வந்து அந்த மாதிரி பெருந்தன்மையான மனிதர்கள்ன்றது அவருக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் அவர் பங்குக்கு சொல்லி கொடுத்துருக்கார். கூடி விளையாடுற போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்பா, அப்படி வரும்போது நீங்க மாறி மாறி திட்டிக்கிறாம விளையாடுங்க அப்படின்னு நீங்க திட்டாம விளையாண்டாலே அந்த சுவாரஸ்யமா இருக்கும் அந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கூடி விளையாடு பாப்பா குழந்தையை வையாதே பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இதைத்தான் வந்து அழகா நான் ஒரு டியூனை வந்து போட்டிருக்கேன். ஒரு ஓல்டு டியூன் எடுத்து நம்ம இந்த பாட்டோட சேர்த்து பாடும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, தினம் கூடி விளையாடு பாப்பா, தினம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ரெடி? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, தினம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, தினம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, தினம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. நல்லா இருக்கு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் இந்த 4 லைன்ஸ்ல என்ன புரியுது மகாலிங்கத்துக்கு? ஒரு குழந்தைனா ஓடி ஆடி விளையாடணும். வெரி நைஸ். ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. நீ ஒரு இடத்துல சும்மாவே உட்கார்ந்துருக்கிறது நல்லதில்ல. ஓடி ஆடி விளையாண்டா உன்னோட உடலுக்கு நல்லது, உன்னோட மனசுக்கு எல்லாமே, ஹெல்த்துக்கு எல்லாருக்குமே நல்லது. ஸோ ஒரு குழந்தை நல்லா இருந்துச்சுன்னா ஃபேமிலியும் நல்லா இருக்கும். அப்புறம் ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. ஒரு ஆளாக யாராலும் விளையாட முடியாது. ஸோ கூடி தான் விளையாடணும், பசங்களோட சேர்ந்து விளையாடணும், ஒற்றுமையாக விளையாடணும். சண்டை வந்தாலும் அவங்கள வந்து திட்டக்கூடாது, திட்டாத மாதிரி அமைதியாக சொல்லி, இல்லைன்னா எதுவுமே பேசாமல் ஜாலியாக இருக்கணும் பசங்க. வெரி நைஸ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. குழந்தையை வையாதே பாப்பா மாண்டட்டியா? ஒரு எந்த குழந்தையும் வையா, ஒரு பெரிய குழந்தையோ சின்ன குழந்தையோ கோவம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்களோட சிரிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு போய் சந்தோஷமா இருக்கு. வெரி நைஸ். நீ சொல்லிட்டியா? நான் சொல்கிறேன். சரி, ஓகே. ஓடி விளையாடனா ஓடி ஆடி விளையாடினா தான் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் லைனு. அதுக்கப்புறம் வந்து ஓய்ந்திருக்கலாகாதனா சோம்பேறி மாரி பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஒரே இடத்துல, அங்கங்கே போயிட்டு வரணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், அதுதான் செகண்ட் லைனு. தேர்ட் லைன் வந்து கூடி விளையாடினா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சின்ன நாளாக விளையாடினோம் ஜோடி புறா, அதுக்கப்புறம் வந்து ஜோடி புறாவா அப்படின்னா? ஆமாம் மாஸ்டர், யார் பிடிக்கிறாங்களோ அது வந்து எப்படின்னா யார் கேட்சர்னு பார்த்துப்பாங்க, ஜோடியாக சேர்றது தான் அங்கே இதுவே. ஒருத்தன் பிடிக்க வந்தானா யாரும் சிங்கிளாக இருக்கக்கூடாது, அவன் வந்து பிடிக்கும் போது ஜோடி சேர்ந்துடணும். இந்த மாதிரி இது பண்ணிட்டோம், யாரும் சிங்கிளா இருக்கக்கூடாது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கேம்லயே வந்து யூனிட்டி அந்த மாதிரி வந்துடும். ஓகே ஓகே, வெரி நைஸ். விளையாடுறது அந்த மாதிரி அந்த கேம் கூடி விளையாடு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஆனா நிறைய பிரச்சனைலாம். ஆமா, அந்த இடத்துல ஒண்ணு ஒற்றுமையா வந்து நம்ம விளையாடும் போது யாருமே திட்டலன்னு சொன்னா அதுல வந்து நம்மளுக்குள்ள விரோதம் வரல அப்படிங்கிற போது நமக்குள்ள ஒற்றுமை கிடைச்சிருது. சூப்பர், வெரி நைஸ். அந்த மாதிரி ஒரு இது கூடி விளையாடுறது, அதான் ஒரு குழந்தைய வையாது. ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட எதுவும் பெருசா தெரியாது, இப்போ விளையாடும் போது எதுவுமே தெரியாது, விளையாடினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். பாருங்களேன், சாப்பிட்றது கூட தோணாது. ஜாலியா விளையாட்டு வந்து 4 மணிலாம் கூட பசிக்காது. இப்போ நம்ம வீட்லயே இருந்தோம்னு வைங்களேன், அவங்க அந்தந்த டைமுக்கு பசிக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணணும். விளையாட போனா தண்ணி கூட அப்பப்போ குடிச்சு போவோம் வச்சுக்கோங்களேன், பசிக்காது சுத்தமா. ஜாலியா விளையாட்டு ஜாலியா வரலாம், ஹாப்பியா இருக்கும், ஃபுல்லாவே மறந்துடும். அதுதான் அந்த 4 லைன்ல ஃபுல்லாவே. வெரி நைஸ். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு நழுவி கொடுக்கும். நழுவி வசம்ப வச்சு தேய்க்க
வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. நழுவி கொட்டுக்கு நல்ல வாழைப்பழம், கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. சுச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. மாலை முழுவதும் விளையாட்டு, தினம் பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. அதை வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு சங்கீதம், மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, படிப்பு, இசை, விளையாட்டு 3 டிவிஷன்ஸா பிரிச்சுட்டார். இப்ப காலை எழுந்தவுடன் படிப்பு, ஏன் வந்து காலையில படிப்பை வச்சார்? அப்பதான் மண்டல் நிக்கும் எல்லாம். இல்லன்னா மதியம் படிச்சா காலில் நிக்குமா? சரஸ்வதி மண்டையில் நிப்பாங்க. சரஸ்வதி அப்ப லட்சுமி எங்க போய் நிப்பா? இங்க ஷோல்டர். அப்புறம் இன்னொரு அம்மா இருக்குமே, ஒரு அம்மா துர்க்க. மக்களே பாத்தீங்களா, காலையில ஏன் படிக்கணும்னு சொல்லி கேட்டா சரஸ்வதி தலையில நிப்பார் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றான். எந்த அளவுக்கு நம்ம மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறீங்களா பாத்தீங்களா? அறிவு, படிப்பு, ஸ்கூலு, சரஸ்வதி, அப்படி அழகான ஃப்ரேம். சயின்டிஸ்ட், எஜுகேஷன்ஸ், ஸ்கூல், சரஸ்வதி. சரஸ்வதி, ஸ்கூல், எஜுகேஷன்ஸ், சயின்ஸ், ராக்கெட். டண்டனக்கா டர்னா, டர்னனக்கா டுர்னா, டுர்னுனக்கா கர்னா. நிம்டா டோஸ்ரஸ் டெல் மீ ஹர் தபுஷ் கிராக் ஒய்க்கினிம் போம்லா. அதாவது டன்னனக்கா கர்னா, சரஸ்வதி டு ராக்கெட் அப்படின்னு அர்த்தம். இதுதான் புதுசா இருக்கு. பகாலிகா நான் என்னடா பாம்பன். சரஸ்வதி சயின்ஸ் எப்படி போயிருக்கு பாத்தியா? உணவு சங்கிலி, உணவு சங்கிலி மாதிரி இது எஜுகேஷன் சங்கிலி. எஜுகேஷன் சங்கிலி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? சரஸ்வதி அம்மாட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வந்து நிலாவை எட்டி பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். அப்ப எட்டி பார்க்கும்போது சரஸ்வதி வரல தெரியல, அது நீங்க அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். சோ போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. அப்ப மக்களே, எந்த அளவுக்கு வந்து இவன் வந்து ஸ்கூல்ல அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க காலையில வந்தனே சரஸ்வதியை தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க படிக்க போகணும். அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே, இந்த புக்ஸ் எல்லாமே மாடிஃபை பண்ணி இந்த எஜுகேஷனுக்கு நமக்கு ஹெல்ப்பா இருக்கிறதே வந்து சரஸ்வதி அம்மா தான். ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சு மேலே வந்து ஒரு இன்ஜினியராவோ கலெக்டராவோ ஆகணும்னா சரஸ்வதி அம்மாவோட துணை இல்லாமல் நம்மளால மேலே வர முடியாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து போதிச்ச போதிப்புல அந்த பைபிள்ல இருக்கான். இப்போ எதுக்குடா அதை சொன்ன? மண்டையில் நிற்பாங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு எதுக்குடான்னா சரஸ்வதி தலையில் நிற்பாங்களா அப்பதான். ஏன்னா மதியம் படிச்சா வரமாட்டாங்களாம், காலையில் படிச்சா. அருமையான பதில், வெரி நைஸ். கை தட்டிடுங்க. ஐயோ சும்மா காண ஏத்துறாமன. வெரி நைஸ். காலை எழுந்தவுடன் படிப்பு, ஏன் காலையில படிக்கணும்? காலையில தான் மாஸ்டர் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வெரி நைஸ் இருக்கும். அதோட இல்லாம அமைதியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான காத்து வரும், நல்லா அப்சர்வ் ஆகும். ஃப்ரெஷ்ஷான காத்து வருமா காலையில? காலங்காத்தால மாஸ்டர், காலங்காத்தால வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படின்னா தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டு எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பிளாங்கா இருக்கும். அதனால படிச்சா மண்டையில ஏறும். நைட்ல வந்து நீங்க படுக்கிறீங்கன்னா மூளை ஓய்வுக்கு போயிடும், ஹார்ட் பீட் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் வந்து உடல் வந்து பகல் ஃபுல்லாக நீங்கள் சோர்ந்து இருந்த உடல் நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்து பிரிஸ்க் ஆயிரும். காலையில் பிரெயின் வந்து அப்படியே பிரைட்டாக அப்படி கிளம்புவார். அப்போ வந்து உடல் வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிரும். அதுக்கு தகுந்த மாதிரி அமைதி நிலை அந்த நேரத்தில் கொண்டு போய் நீங்கள் வந்து எந்த இன்புட் கொடுத்தாலும் அழகாக மைண்டில் செட் ஆயிரும். அதனால தான் காலை எழுந்தவுடன் படிப்பு. அதுக்கப்புறம் நேரம் போக போக உடம்பும் டல்லாயிரும், பிரெயின்குள்ளே அதிகமான ஒரு கண்டென்ட் நிறைய டேட்டாஸ் வந்து உள்ளே என்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் பிரெயின் வந்து டேட்டாஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்லோவாயிரும். அதனால் படிப்பு ஏறாது. ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்தீங்களா, 4 மணிக்கு ஸ்கூல் முடியும், நைட் ஷிஃப்ட் 7 மணி வரைக்கும் டியூஷன், 9 to 10 o'clock வீட்டில் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு படுத்தா 11 மணி. காலையில் பிரெயின் ரன் ஆகிட்டு தான் இருக்கும், நோ ஓய்வு. ஏன்னா என்ன சொல்கிறார்? காலை எழுந்தவுடன் படிப்பு, காலை எழுப்பி விட்டவுடன் படிப்பு இல்லை. டக்குன்னு வந்து என்ன பண்ணுவான், தண்ணியில் ஊற்றிடுவான். ஹேய் எதுடா எருமை பண்ணி மாடு. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், படுத்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி எழுப்புவான். அப்படி 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 அப்படின்றான். ஏடாண்ட எக்ஸாமா? காலை எழுப்பி விட்டவுடன் படிப்புன்னு சொல்லலை பாரதியார், காலை எழுந்தவுடன் படிப்பு. இப்போ நல்லா படித்து முடிச்சிட்டா ஸ்டோரேஜ். அப்புறம் வந்து மைண்ட் வந்து நிறைய டேட்டாஸோட ரன் ஆக ஆரம்பிக்குது. அதை கூழ்படுத்துறது மாதிரி கனிவு என்பது இன்பமயமாக்குதல் அப்படின்னு சொல்லி பொருள்.
அப்படின்னா அது எல்லா வகையிலையும் கொடுக்கலாம். இனி ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கட்டா? காய் எப்படி இருக்கும், கனி எப்படி இருக்கும்? கனி இனிப்பாக இருக்கும், காய் கசப்பாக இருக்கும். ஒன்று, அந்த இனிப்பாக இருக்கிறதுனால நீ லைக் பண்ணுற, அதுக்கு பிறகு அதுக்கு கனின்னு வச்சிருக்காரு. இன்னொரு டிஃப்ரெண்ட், இனிப்பு கசப்பு எல்லா காயும், மாங்காய் கூட கசக்கும் டாப்ல. டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் மாஸ்டர். டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர். ஓகே, வெரி நைஸ் சார். ரெண்டுமே மரத்தில் தான் வருது, அதான் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே மரத்தில் தான் வருதுட்டு அது டிஃப்ரெண்ட்ன்ற நீ ரொம்ப திட்டவும் முடியல. எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க மக்களே. காய் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் மாஸ்டர். அப்புறம் கனி வந்து நல்லா குழகுழப்பா அந்த மாதிரி இருக்கும். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. அதாவது கனி என்றால் நீங்க அழுத்துற போது அப்படியே வந்து மிதமாக ரெடி ஆகிருச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிட்றது டேஸ்ட்டு அண்ட் எல்லாமே சுவையை உணர முடியும். எப்பொழுது நிறத்தை வைத்து ஒன்று, இன்னொன்று அமைக்க பார்க்கறது. நிறமே வந்திருந்தாலும் நீங்கள் அழுத்தி பார்ப்பீங்க, அதுக்கு பேர் தான் கனிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம்ல. பழம் கனிஞ்சிருச்சு எடுத்து சாப்பிடுங்க. அப்போ கனிஞ்சிருச்சுன்னா சாஃப்ட் சாஃப்ட் அப்படிங்கிறது தான் கனிவு. அப்போ நம்மளை கனியை போல அமைதி நிலையாக்கி கொண்டு வருவது எதுவா? பாட்டு, இசை. யாராவது இன்னைக்கு பாட்டு கேட்குறானா? பாத்திரணும். டோலு டோலு தான் அடிக்கிறா, கின்னு மேலும் கீழும் தான் தடுக்கிறா, அந்த பால்னை வெட்டை தான் அஜுமாய். இந்த மாதிரி பாட்டுகளை கேட்டா கனியாக மாட்டான், காயை விட பயங்கரமாகி கரடாயிருவான். இந்த மாதிரி பாட்டுகளை கேட்டா கனி வராது. அமுத மழை பொழியும் உடல் நிலவிலே, இந்த மாதிரி பாடல்களை கேட்கிற போது ராசிதான் கை ராசிதான் ஓ முகமே ராசிதான் எப்படி இருக்கு, இதமாக இருக்கும். இந்த மாதிரி பாடல்களை கேட்கிற போது இதமா இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை கேட்கிற போது கரடாயிருவோம். கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, அப்பயே பாரதியார் எழுதிட்டார். கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு. படிக்கிறீங்க, இசையை நல்ல இசையை கேட்குறீங்க, மாலை முழுதும் விளையாட்டு. அது சொல்லுவாங்க, காலை வெயில் கழுதைக்கு நல்லது, மாலை வெயில் மனிதனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, தெரியுமா அதெல்லாம்? அப்போ மாலை வெயிலில் நீங்க போய் விளையாடுற போது நமக்கு உடலுக்கு தேவையான அந்த விட்டமின் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாலை வெயில் அதிகமாக இருக்கிறது. மாலை நேரத்தில் விளையாடும் போது அந்த விட்டமினோட சேர்ந்த விளையாட்டு, வியர்வை, ஹாப்பினஸ், மகிழ்ச்சி எல்லாமே எந்த நேரத்தில் கிடைக்கும்? மாலை நேரத்தில். எதனால கிடைக்கும்? விளையாடுறதால. திஸ் இஸ் லைஃப் என்று எவ்ரிடே நீங்க இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஓகே, போலாமா? One, two, three, four. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. தினம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. தினம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. தினம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. இப்ப காலை எழுந்தவுடன் படிப்பு டியூன் சேஞ்ச் ஆகுது. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. தினம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. தினம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு
ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, தினம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. குழந்தையின் நலமும் பெற்றோர்களின் நலமும் நிறைந்திருப்பது சந்தோஷத்தில், நிம்மதியில். இந்த சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியத்தில் கிடைக்கின்றது. ஆரோக்கியம் விளையாட்டில் இருக்கின்றது. ஆரோக்கியமாக இருந்தால் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். அதனால் நீ ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, தினம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாய்.